Okay, what is object oriented programming? Okay, what is the difference between functional programming and object oriented programming? Okay, functional programming na இதுக்கு முன்னாடி எழுதணும்ல dip போட்டுட்டு dip add or something போட்டுட்டு something blah blah like that போட்டு எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங். ஓகேவா? ஸோ இப்போ இதுமாரி ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் இதுமாரி வந்து கன்கேட் ஃபங்க்ஷன் ப்ளஸ் இது சம் பில்டின் ஃபங்க்ஷன் ஃபில்டர் மேப்பு இது எல்லாமே ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் ஆல்ரெடி பேக்கேஜில் எழுதி வச்சுருப்பாங்க. ஓகேவா? பட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி மீட்டிங் டு த ரியல் வேர்ல்டு. ஓகேவா? கிளாஸு ஆப்ஜெக்ட் இதுமாரி இருக்கும். கிளாஸு ஆப்ஜெக்ட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் polymorphism okay polymorphism and encapsulation இது மாதிரி சில கான்செப்ட் இருக்குது இதில். ஸோ எதனால் why are we going from this to here அப்படின்னா இந்த கான்செப்ட்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் அச்சீவ் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ரியல் வேர்ல்டுக்கு ஈக்குவலான ப்ராஜெக்ட் எக்ஸ்போஷரை கொடுக்க முடியும். அதுக்கோசரம் தான் இந்த ஊப்ஸ் கான்செப்ட்டுங்கிறது போகிறோம் மெயினாக. ஓகேங்களா? நம்ம டைரெக்டாக போயிடலாம். ஒரு கிளாஸ் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது போயிடலாம். இப்போ ஜென்ரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எழுதணும். அக்கௌண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு சும்மா பாஸ் எதுவுமே நத்திங். ஓகேவா? இதுதான் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறது. கிளாஸ் நேம். இது ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ கஸ்டமர் ஒன்றுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. கஸ்டமர் 1 ஓகே தென் அக்கௌண்ட் திஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேஷன். ஓகேவா? இது பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட்டு கஸ்டமர் 1 ஸோ அக்கௌண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அக்கௌண்ட்டுங்கிற கிளாஸுக்கு கஸ்டமருங்கிற ஒன்று ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து இதுதான் கிளாஸோட நேம். இது ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஜென்ரலாக இது காமன் ஃபார்முலா ஃபார் ஆல் த கிளாஸ் கிரியேஷன் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் எக்ஸாம்பிள் யூஸ் கேஸ் எடுத்துகிட்டு நான் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே கிளாஸ் அக்கௌண்ட்டு அந்த கஸ்டமர் ஓகே கிளாஸ் நேம் கஸ்டமர் 1 அண்ட் அக்கௌண்ட். ஓகே அக்கௌண்ட் இஸ் தட் கிளாஸ் நேம் வரும். ஸோ இப்படி கிரியேட் பண்ணி கஸ்டமர் 1 ஆப்ஜெக்ட் 1 கிரியேட் ஆகிடுது உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா இந்த டிப் இனிட்டுன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஓகேவா? இது டீஃபால்ட்டாக நீங்கள் இது நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட டீஃபால்ட்டாக இம்ப்ளிசிட்டாக ஒர்க் ஆகும். இதுக்கு இது வந்து மற்ற லாங்குவேஜில் கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கஸ்டமர் ஐடி ஒரு 4 வேரியபிள் பாஸ் பண்ணுறோம். நேம் இனிஷியல் பேலன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு பாஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த கிளாஸுக்குள்ளே நீங்களும் இந்த 3 ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க. பாஸ் பண்ணிங்கன்னா இதில் என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 2 வேல்யூஸ் கஸ்டமர் ஐடி 101 கஸ்டமர் ஐடி ஏபிசி சம்திங் பாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த மேப் பண்ணணும். செல்ஃபுங்கிற ஒரு கீவேர்டு கம்பல்சரி போடணும். ஏன்னா எதனால் அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செல்ஃப் டாட் ஐடி இதை இன்ஸ்டன்ஸ் ஆஃப் த கிளாஸ்னு சொல்லுவாங்க. செல்ஃபுங்கிற கீவேர்டு வந்து ஏன்னா இப்போ செல்ஃப்னு போட்டால் தானே சார் நம்ம அந்த கிளாஸ் மெம்பர்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். கிளாஸ் ஆமாம் செல்ஃபுங்கிறது கம்பல்சரி போடணும். நீங்கள் செல்ஃப் இருந்தால் தான் வந்து செல்ஃப் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு சொல்கிறேன் புரியும். அதாவது செல்ஃப் எதுக்குன்னா இப்போ நீங்கள் கஸ்டமர் ஆப்ஜெக்ட் இருக்குங்களே இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசிபிளாக நீங்கள் வந்து 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள்
பாஸ் பண்ணாங்க இல்லை அதனால் ஒரு இங்கே பாருங்கள் இந்த கஸ்டமர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்களே, இந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டாக வந்து இந்த கிளாஸ் நேம் உள்ளே பாஸ் ஆகும். இந்த கிளாஸ் நேமு, ஸோ கிளாஸ் நேம் பாஸ் ஆகும், 2 ஆர்குமெண்ட் என்ன ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க அந்த ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபுங்கிற கீவேர்டை நீங்கள் போடுறீங்க. நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும்போது நான் காமிக்கிறேன் என்ன அப்படின்னா. இப்போ இந்த செல்ஃப் டாட் ஐடிங்கிறது இப்போ வந்து இது கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த கிளாஸ் இன்வோக் ஃபஸ்ட் லைன்லேயே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் லோட் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் இதை பாஸ் பண்ணிட்டா கூட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் லோட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 101 ஏபிசின்னு 2 வேல்யூ பாஸ் பண்ணுறோம், கஸ்டமர் ஐடி அண்ட் நேம். செல்ஃபுங்கிற கீவேர்டு கம்பல்சரி பாஸ் பண்ணணும். ஓகே, ஆனால் செல்ஃபுக்கு பதிலாக நீங்கள் செல்ஃப் ஒன்று என்ன வேணால் வச்சுக்கலாம், வாட் எவர். ஸோ திஸ் இஸ் அ செல்ஃப் கண்டெய்னர் வேரியபிள். இட் இஸ் இண்டிகேட்டிங் த இன்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் கிளாஸ். செல்ஃப்னு நீங்கள் மென்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு இதோட இந்த ஸ்பெசிஃபிக் கஸ்டமர் ஒன் ஆப்ஜெக்ட்டுக்கு இதோட இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு தெரியும். அதுக்கோசரம் மென்ஷன் பண்ணணும். இப்போ செல்ஃப் டாட் ஐடி ஈக்குவல் டு ஐடி கஸ்டமர் ஐடி வரக்கூடிய இன்புட் வேல்யூஸ் உள்ள பாஸ் பண்ணணும். ஓகே, செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் பேலன்ஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த 2 ஆப்ஜெக்ட் இங்கே பாஸ் பண்ணுறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அது செட் ஆயிரும். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ வந்து எனக்கு வந்து பிரிண்ட் கஸ்டமர் ஒன் ஆப்ஜெக்ட், இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் இங்கே இருக்கிற வேரியபிளை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? கஸ்டமர் டாட் ஐடி போட்டு ஓகே பிரிண்ட் கஸ்டமர் டாட். ஸோ இது ஒரு கிளாஸு, அதுக்கு வெளியே வந்து அந்த கிளாஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. இந்த ஆப்ஜெக்ட் மூலமாக இந்த கிளாஸை ஆக்சஸ் பண்ணுறீங்க. இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய 101 வந்து இங்கே போகும், கஸ்டமர் ஐடி சரி. ஓகே, இது வந்து ஏபிசிங்கிறது இந்த நேம் சப்மிட் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு நம்ம பார்த்தோம், திஸ் இஸ் த டிஃபால்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகேங்களா? வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த வேல்யூ செட் ஆகிடும் உங்களுக்கு. அதேமாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 102 பாஸ் பண்ணுங்கள், 102 XYZன்னு பாஸ் பண்ணுங்கள். கஸ்டமர் 2. ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கன்ஸ்ட்ரக்டர் நீங்கள் எக்ஸ்பிளிசிட்டாக அந்த கன்ஸ்ட்ரக்டர் போட்டிருக்கீங்க. இப்போ நான் அந்த கஸ்டமர் இந்த ஐடி ஆக்சஸ் பண்ணுறேன் அவுட் சைடு கிளாஸில். கஸ்டமர் 1 இஸ் நாட் எ கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் 1, கஸ்டமர் 2. இப்போ உங்களுக்கு என்ன, இந்த கஸ்டமர் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே இப்போ ஸ்பெசிஃபிக்காக அந்த இன்ஸ்டன்ஸ் உள்ள இந்த வேல்யூஸ் 101 வெளியே ஆக்சஸ் பண்ணிட்டோம். இது வந்து கஸ்டமர் 2 ஆப்ஜெக்ட்டுக்கு 102 வேல்யூ செட் ஆனது வந்துருச்சு. ஸோ இதுமாதிரி அவுட் சைடு எப்படி வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு. இதே மாதிரி நீங்கள் வந்து பிரிண்ட்டு கஸ்டமர் 1 டாட் நேம், பிரிண்ட் கஸ்டமர் 1 டாட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இதேமாதிரி நீங்கள் இங்கே ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து அந்த பர்டிகுலர் வேல்யூஸ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கும், செல்ஃப் கண்டெய்ன்ட். அதனால தான் இந்த செல்ஃப் இன்ஸ்டன்ஸ் போடுறோம். செல்ஃப் இன்ஸ்டன்ஸ் மூலமாக தான் ஒவ்வொரு கிளாஸுக்கு வந்துமே அந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூ செட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கஸ்டமர். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ 0 வந்துருச்சு. ஸோ 102 and YZ 0. இப்படி தான் ஒரு கிளாஸு, இந்த கிளாஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ஆப்ஜெக்ட் வச்சுட்டு எப்படி அந்த உள்ள கிளாஸ் இருக்கிற வேல்யூ வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இது இப்படி தான் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து கிளாஸுக்குள்ளே வந்து மெத்தட்ஸ் எழுதலாம். ஓகேங்களா? இந்த இன்இட் மெத்தடுங்கிறது இம்ப்ளிசிட்டாகவே ஒர்க் ஆகும் நீங்கள் போடலினா கூட. ஆனால் வந்து இதுமாரி எக்ஸ்பிளிசிட்டாக வேரியபிள் கொடுக்குறது வச்சு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருக்கோம்.
இப்போ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பேலன்ஸ் எடுத்துகிட்டு வரணும், எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியணும். இப்போ டெட் பேலன்ஸ்னு ஒரு மெத்தட் எழுத போகிறேன். ஓகேவா? பேலன்ஸில் செல்ஃபுங்கிறது கம்பல்சரி போடணும். ஓகேவா? அப்போ தான் அந்த பர்டிகுலர் கிளாஸோட ஆப்ஜெக்டோட இன்ஸ்டன்ஸ்னு தெரியும். இப்போ ரிட்டர்ன் பண்ணுறீங்க செல்ஃப் டாட் பேலன்ஸ். இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ் இருக்குல்ல, இது ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் செல்ஃப் டாட் பேலன்ஸ். சரி, பிரிண்ட்டு ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஆப்ஜெக்ட் கஸ்டமர் ஒன் டாட் கெட் பேலன்ஸ் ஆல்ரெடி வருதா, அதுமாரி பிரிண்ட் கஸ்டமர் டூ. ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேலன்ஸ் 0 வேல்யூஸ் வந்துச்சு, அதனால் இங்கே வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பேலன்ஸ் வேல்யூ வந்து இங்கே மாற்றுறேன். 100 செட் ஆச்சு. புரியுதுங்களா அது? ஸோ ஓகே, இப்போ அடுத்து இன்னொரு மெத்தட் எழுத போகிறேன். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன எழுத போகிறேன்னா, டெபாசிட்னு ஒரு மெத்தட் எழுதுகிறேன். ஓகேவா? செல்ஃபு இதில் வந்து அமௌண்ட்டுங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ண போகிறேன். இதில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, எனக்கு டெபாசிட்டுங்கும் போது அமௌண்ட் வந்து பேங்க்கில் நம்ம போட ஆட் ஆகும். எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதோட ஆட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போ செல்ஃப் டாட் பேலன்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு, ஓகே, செல்ஃப் டாட் கரண்ட்டாக செல்ஃப் டாட் பேலன்ஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டு. சரி, அமௌண்ட். ஓகேவா? இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் போடுற டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து பேலன்ஸோடு ஆட் ஆகிடும். ஆட் ஆகிட்டு எவ்வளோ பேலன்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணும். டாட் பேலன்ஸ். இப்போ கரண்ட் பேலன்ஸ் 0. ஓகேவா? 0 பேலன்ஸு. இப்போ நான் இப்போ 50,000 டெபாசிட் பண்ணுறேன். 50,000 டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா, டெபாசிட் ஆஃப் 50,000 பண்ணுறேன். ஸோ இது விட்ருங்க, டெபாசிட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த 50,000 அங்கே போகும். ஸோ 0 + 50,000 ப்ளஸ் ரிட்டர்ன் ஆயிரும். அது எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ரிட்டர்ன் ஆயிரும். ஓகேவா? மறுபடியும் வந்து ஒரு 60,000 சொல்லுங்கள். எவ்வளோ ஆச்சு? 50,000 ப்ளஸ் இன்னும் 60,000 டெபாசிட் பண்ணுறீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்டில் 50 + 60 1,10,000 இருக்குது. 10,000 ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் டெபாசிட் மெத்தடு. ஓகேவா? இதே வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த கஸ்டமர் 2 ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த கஸ்டமர் 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் பேலன்ஸ் பார்க்குறேன். ஓகேவா? எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். 0. ஸோ கஸ்டமர் 1க்கு கஸ்டமர் 2க்கு தேர் இஸ் நோ எனி ரிலேஷன்ஷிப். இது தனியாக வந்து இன்ஸ்டன்ஸு, இது ஒரு தனி இன்ஸ்டன்ஸு. ஓகே, இந்த கஸ்டமரோட அமௌண்ட்டு இதுக்கு இம்பேக்ட் ஆகுது, இந்த செகண்ட் கஸ்டமரோட அமௌண்ட்டு இது ஆட்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இங்கே வந்து பேலன்ஸ் போட்டு பார்க்குறேன் பாருங்கள். பிரிண்ட் கஸ்டமர் 1 டாட் கெட் பேலன்ஸ். இப்போ இதில் வந்து 1,10,000 இருக்கும். ஆனால் இங்கே வந்து 0 தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மறுபடியும் நீங்கள் கஸ்டமர் 2 டாட் டெபாசிட் பண்ணுறீங்க. டெபாசிட்டு 70,000 பண்ணுறீங்க. ஓகே, 70,000 பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ உங்களுக்கு கஸ்டமர் பியோட பேலன்ஸ் வந்து 70,000 வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, வித்ட்ரா. ஓகே, வித்ட்ரான்னு இன்னொரு மெத்தட் எழுத போகிறேன்.
செல்ஃப் டாட் இதுக்கும் அமௌண்ட்டு. ஓகே, இப்போ இதில் வந்து அப்படின்னா ரெண்டு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ செல்ஃப் டாட் பேலன்ஸு மைனஸ் ஈக்குவல் டு அமௌண்ட்டுன்னு எழுத போகிறேன். நீங்கள் எவ்வளோ செல்ஃப் வித்ட்ரா பண்ணுறீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து பேலன்ஸ்லேருந்து டிடக்ட் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். இப்போ அது ரிட்டர்ன் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ கஸ்டமர் ஏல வந்து 1,10,000 இருக்குது, கஸ்டமர் பி வந்து 70,000 இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து என்னென்னா நான் வித்ட்ரா வந்து ஒரு 50,000 இதில் பண்ண போகிறேன். கஸ்டமர் ஒன்றில் கஸ்டமர் 1 டாட் வித்ட்ரா வந்து 50,000 பண்ணுறேன். பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட்டு கஸ்டமர் 1 டாட் கஸ்டமர் 1 டாட் கெட் பேலன்ஸ் போட போகிறேன். இப்போ 1,10,000 50,000 வித்ட்ரா பண்ணேன், எனக்கு பேலன்ஸ் வந்து 60,000 வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒரு பேங்க் ப்ராசஸ். எப்படி நடக்குதுன்னா இப்படி தான் நடக்குது. ஸோ சப்போஸ் இந்த பேங்கோட பேலன்ஸ் வந்து 0 ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வித்ட்ரா பண்ண முடியாது. வித்ட்ரா பண்ணால் மைனஸ் வேல்யூ வரும். ஸோ இட்ஸ் நாட் வேலிட் யூஸ் கேசஸ். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் மறுபடியும் என்னென்னா இன்னொரு 80,000 எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். 80,000 வித்ட்ரா பண்ணுறேன் கஸ்டமர் 1 ஆப்ஜெக்ட்லேருந்து. ஸோ மைனஸ் 20,000 வந்துருச்சு. ஸோ இட்ஸ் நாட் ஏ வேலிட் யூஸ் கேசஸ். ஓகேவா? எனக்கு வந்து மைனஸில் வந்து அமௌண்ட் போகாது. 0வாக இருந்துச்சு அப்படின்னா நான் அமௌண்ட் இல்லைன்னு எனக்கு மெசேஜ் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, வித்ட்ராவில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு இப்போ டெசிஷன் போட போகிறீங்க. ஓகேவா? இப் அமௌண்ட்டு வந்திருக்கிற அமௌண்ட் வந்து கிரேட்டர் தேன் செல்ஃப் டாட் பின்ன பேலன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் இன் சஃபிஷியன்ட் பேலன்ஸ். எல்ஸ் ஓகே. ஸோ இப்போ என்னென்னா இந்த செல்ஃப் டாட் பேலன்ஸ் இருக்குல்ல, கரண்ட் பேலன்ஸ் வந்து கரண்ட் பேலன்ஸோட அமௌண்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வரணும். நான் இங்கே 80,000 பாஸ் பண்ணினேன். கரெக்டுங்களா? 80,000 எனக்கு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இன்சஃபிஷியன்ட்டுன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து பாருங்கள், இதே ஸ்டேட்மெண்ட் நான் மறுபடியும் ரன் பண்ணுற பாருங்கள். கஸ்டமர் டெபாசிட் 50,000 பண்ணியாச்சு. இப்போ 1 மினிட்டு ஒரு கால் ஓடணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 50,000 டெபாசிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வித்ட்ரா பண்ணணும். கஸ்டமர் டாட் வித்ட்ரா 60,000 வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,000 தான் பேங்கில் இருக்குது உங்களோட அக்கௌண்ட்டில். ஆனால் 60,000 எடுக்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் நேம் கரெக்டாக இருக்கணும். இப்போ உங்களுக்கு வந்து அமௌண்ட் 50,000 போகுது, 50,000. ஸோ 50,000 சரி பிரிண்ட் இங்கே பிரிண்ட் போடணும் நீங்கள். ஆனால் இங்கே தானே அந்த மெத்தடு உள்ள ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க. ஸோ இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்துருச்சு. நீங்கள் வித்ட்ரா எடுக்க ட்ரை பண்ணுறீங்க 60,000 இன்சஃபிஷியன்ட் பேலன்ஸ்.
இங்கே கெட் பேலன்ஸ் இங்கே ஒரு லாஜிக் போட்டிங்கன்னா இந்த லாஜிக்கை தூக்கி இங்கே அப்படியே போட்டிங்கன்னா பேலன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வாட் எவர் யுவர் லாஜிக் பேஸ் பண்ணி தான் இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இதில் எதுவும் டவுட் இருக்குங்களா? ஹலோ, இது எதாவது டவுட் இருக்கா அதில்? இல்லை சார். ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு இந்த கான்செப்ட் சிம்பிளான கான்செப்ட் பார்த்துருவோம். இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் இருக்குது. இன்ஹெரிட்டன்ஸ்னால் வச்சுங்களேன், ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க, பேரண்ட்ஸோட ஃபீச்சர்ஸு ட்ரைட்ஸ் எல்லாமே வந்து சைல்டுக்கு பாதி வரும். கரெக்டுங்களா? ஸோ இதுமாரி பேரண்ட்ஸோட இப்போ எனக்கு இன்னொரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஹெரிட் பண்ணோம்னா அதான சார் இன்ஹெரிட்டன்ஸ்? ஆமாம், கரெக்டு. நீங்கள் அது உங்களுக்கு தெரியுமில்ல அந்த கான்செப்ட்டு? அதோட கான்செப்ட் தெரியும் சார். ப்ரோக்ராம் எழுதுவீங்களா அதை யூஸ் பண்ணி? ப்ரோக்ராம் நான் ஒரு வாட்டி இது பண்ணியிருக்கேன் சார். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு இதில் ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணி சூப்பர் கன்ஸ்ட்ரக்டர்னு ஒன்று, சூப்பர் இன்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெஷல் கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிட்டு 2 ப்ரீவியஸ் கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸும் பிரிண்ட் ஆகும், நெக்ஸ்ட் இன்னும் அந்த கீழே இருக்கிற கிளாஸோட ஸ்டேட் மட்டும் பிரிண்ட் ஆகும் சார். ஓகே, ஷூர். அப்படின்னா அது ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா நீங்கள்? எனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் போட்டு காட்டுங்க சார். ஓகே, இப்போ கிளாஸ் ஏன்னு ஒரு வச்சுக்கிறேன்னு வச்சுங்களேன். ஓகே, கிளாஸ் ஏல வந்து பார்த்தீங்கன்னா DFIN80 யூஸ் பண்ணி அதுக்காக கீழே நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன் சார். DFIN80 ஓகேங்களா? கொடுத்துட்டு செல்ஃப் கொடுத்துட்டு பிரிண்ட்டு. சரி, இங்கே பிரிண்ட் ஸ்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பிரிண்ட்டு ஹலோன்னு. ஓகேவா? இப்போ இன்னொரு கிளாஸ் பி, கிளாஸ் பி ஆஃப் ஏ வந்து பார்த்திங்கன்னா ஏ வந்து பேரண்ட் ஆஃப் பி. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இது வந்து எதுவுமே பண்ணல, அப்படியே பாஸ் எதுவுமே விட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. ஆப்ஜெக்ட்ஸ்னு க்ரியேட் பண்ணிட்டு ஏ அவ்வளோதான், கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும். கால் ஆகிட்டு உங்களுக்கு இப்போ என்ன அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் மட்டும் போடுங்களேன். வாட் எவர் சார். அப்புறம் அந்த சூப்பர் இன்ட் யூஸ் பண்ணுவோமே சார், அது என்ன இது சார்? நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது என்ன சொல்ல வரேன். உங்களுக்கு புரியுது? அது ஹலோ மெயில் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட்னு கொடுங்களேன். ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன வருது? கிளாஸ் ஏ. ஓகேவா? கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் ஏ ஆப்ஜெக்ட் டாட் டிக்ட். ஒன் மினிட் இருங்க. ஸோ ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஓகேவா? டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் ஆர் நேம் மாடியூல் ஆப்ஜெக்ட் டிக்ஷனரி வீக் ரெஃபரன்ஸ் டேட்டா டிக்ஷனரி டாட்
ஓகே, இது விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல ட்ரை பண்ணேன்னா, இந்த ஒரு ஹெல்ப் ஆப் இது ஒரு கமெண்ட் போடும்போது இந்த பி வந்து ஏவோட ஃபஸ்ட்டு பி ஆப்ஜெக்ட்டை செக் பண்ணோம். பி ஆப்ஜெக்ட்டில் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டியில் ஏவை ரெஃபர் பண்ணோம். அதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி வரும், அதுக்கு காமிக்க ட்ரை பண்ணேன். ஓகே ஃபைன். இப்போ எனக்கு வந்து என்னென்னா பிரிண்ட் ஹலோ வந்துருச்சா. இப்போ நான் வந்து என்னன்னா என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஏ கமா பி வச்சுக்கிறேன். ஓகேவா, செல்ஃப் டாட் ஏ ஈக்குவல் டு ஏ, செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு பி. ஓகே, ஸோ 2 வேல்யூ செட் பண்ணுறீங்க மேலே. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே வந்து டிஃபால்ட் யூனிட் செல்ஃப் டாட் செல் கமா சின்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ சூப்பர்னால் மேலே இருக்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறீங்க பேரண்ட் கிளாஸில். ஓகே, யூனிட் சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், இது இப்போ அந்த சூப்பர் நெட் வந்து நம்ம கால் பண்ணோம்னா அது மேல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டரும் கால் ஆகும் இல்லை சார்? முன்னாடி மேலே இருக்கிற கான்செப்ட் டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், டிஃபால்ட்டாக இங்கே தான் கால் ஆகும். சப்போஸ் இங்கே நீங்கள் இங்கே யூனிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே வரும் கண்ட்ரோலு. வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற வேரியபிள்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சூப்பராக போட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கணும், மெத்தடோ வேரியபிளோ வாட் எவர். இப்போ வந்து எனக்கு இங்கே இருக்கிற ஏபி 2 வேல்யூ சொன்னால் அதனால் ஏ கமா பி இங்கே கொடுக்குறேன். ஓகே சார், ஓகேங்களா, கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் சி கொட்டு சின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, புரியுதுல? இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வேல்யூஸ் பார்த்துணும். 100, 200, 300. பிரிண்ட் ஆஃப். ஸோ உங்கள் கிளாஸ் நேம் வந்து பி கொடுக்கணும், சப் கிளாஸ் தான் கொடுக்கணும். சப் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 100, 200, 300 பாஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஒன் மினிட்டு. ஓகேவா, அதாவது என்ன அப்படின்னா டெப்புக்கு ஸ்பேஸ் வேணும்ல. யூனிட் டேக்ஸ் த ஒன் ஆர்குமெண்ட். ஏன்னா அந்த இதில் எந்த ஆர்குமெண்ட்ஸுமே இல்லை பிங்கிற சப் கிளாஸில். இப்போ என்ன வேணும்னா ஏ இஸ் நாட் டிபைன்டு, ஏ இஸ் நாட் டிபைன்டு. கால் வந்துட்டு 1 minute.
A is not depend function. Okay. கரெக்டாக தான் இருக்குது. செல்ஃபு ஓகே. இது நாங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள்ஸு என்ன அப்படின்னா, இந்த D1ங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, D1ங்கிற ஆப்ஜெக்ட் வந்து டாக்குங்கிற கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணுறாங்க, சப் கிளாஸுக்கு. டாக்குங்கிற பேரண்ட் கிளாஸ் வந்து மேமல் தான் வந்து மாமல் தானே அது பேர், மேமல். ஓகே. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் கிளாஸு. அது வந்து உங்களுக்கு வந்து இனிட் மெத்தட் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே இருக்கிற மேமல் நேம்ஸ் இருக்குல்ல, அந்த மேமல் நேம்ஸ் வந்து சூப்பர் ஆப் இனிட் டாக்குங்கிற வேல்யூஸும் அங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ டாக்குங்கிற வேல்யூஸ் இங்கே பாஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மேமல் நேமுக்கு டாக்குன்னு சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வந்து பிரிண்ட் டாக் இஸ் எ வார்ம் பிளட்டட் அனிமல்னு வந்துச்சு. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து டாக் ஹேஸ் 4 லெக்ஸ்ன்னு வரும் இந்த ஃபங்க்ஷன் கால் ஒன்று. அடுத்தது இங்கே பாருங்கள், செகண்ட் வந்து இது கால் ஆகிட்டு இந்த நம்ம வந்து இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிட்டோம்ல, இங்கே நம்ம வேல்யூவாக பாஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஆப்ஜெக்ட் இதுமாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போடல. ஓகேவா? இங்கே வந்து ஒரு பிரிண்ட் போடுங்க. பிரிண்ட் செல்ஃப் டாட் ஏ செல்ஃப் டாட் பி செல்ஃப் டாட் சி. இப்போ உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதான் சூப்பர் கிளாஸ் மாரி. ஏ பிங்கிற வேல்யூஸ் வந்து கொடுக்கணும் நெசசிட்டி இல்லை. ஏங்கிற பிங்கிற வேல்யூஸ்க்கு வந்து 100 200 இங்கேருந்து பாஸ் ஆகுது. ஓகேவா? இங்கே இனிட் கால் ஆகிட்டு இங்கே வேல்யூ செட் ஆகிரும். இதான் சூப்பர் ஆப்னு போட்டு இந்த பேரண்ட் கிளாஸ் ரெஃபர் பண்ணுறோம். செல்ஃப் டாட் சியோட வேல்யூ வந்து 100. இப்போ 3 பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் இங்கே தான் கால் ஆகும். கால் ஆகிட்டு உள்ள இனிட் மெத்தட் கால் ஆகிட்டு அப்புறம் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து இந்த மெத்தட் வந்து இங்கே கால் ஆகும். கால் ஆகிட்டு அந்த வேல்யூ செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே ஜி. இது வேறு எதுவும் டவுட் ஜி? ஹலோ சார், வேறு டவுட் இல்லை சார். ஓகே. இதுதான் ஜி நார்மலாக இந்த அளவுக்கு தெரிஞ்ச போதும். பட் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் W3Cயில். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே. வேறு ஆல்மோஸ்ட்டு பைத்தான் முடிஞ்சது. நம்ம இன்னும் வேறு எந்த கான்செப்டும் இல்லை மோஸ்ட்லி. இது இந்த அளவுக்கு தெரிஞ்சால் போதும். ஆப்ஜெக்ட் ஓரியன்டட். சரி ஓகே ஜி. நம்ம கிளாஸ் ஃபைன் பண்ணிக்குவோம். ஜாங்கோ கிளாஸ் நான் எப்போயும் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஓகே மோஸ்ட்லி எப்போ சார் வரும்? இல்லை ஜி ஜாங்கோ வந்து ஒரு 2 கிளாஸ் வரும் ஜி மொத்தம். நான் வந்து உங்களுக்கு எந்த கிளாஸ்னு சொல்கிறேன். மேபி இந்த வீக் எண்டுக்குள்ளே முடிச்சிடுறேன். ஓகேங்களா? மேபி நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே அந்த மாதிரியா சார்? ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே மாதிரி முடிக்கிறேன். சப்போஸ் எனக்கு இந்த வீக் வந்து டெலிவரபிள் கொஞ்சம் ஸ்டாப் சார். ஸோ இந்த மாதிரி